என்னுடைய கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய சட்டைக்கு வேற என்னுடைய துண்டு இருக்கும். ஊர் பெரியவர்கள் என்னப்பா அக்ரஹாரத்தில் ஐயர் ராதாகிருஷ்ண ஐயர் துண்டகத்தை தோழல போட்டு என்று சொல்லி அந்த துண்டை பிடிங்கி தொடுகை போட்ட துண்டை பிடிங்கி இடுப்பிலே கட்டி கொடுப்பார்கள். இதை பார்த்தே ஒரு நாள் இசை பயிற்சிக்கு இதில் வருவதில்லை. வீட்டிலே கேட்டார்கள், ஏனாப்பா இசை பயிற்சி விட்டுவிட்டா என்று. இசை பயிற்சிக்கு போனால் என்னுடைய தன்மானம் போகிறது, சுயமரியாதை போகிறது. மனிதனுக்கு மனிதன் நான் வாங்கிய துண்டை, நான் நினைவுடுத்து வாங்கிய துண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய உரிமைகளை இந்த ஊரில் இருந்தால் எதற்காக அந்த இசை பயிற்சி என்று சொல்லி அன்றைக்கு இசை கருவிகளை தூக்கி எறிந்தவன் தான். அன்றைக்கு நான் திருக்குறளை பள்ளிக்கூடத்துக்கு, திருவாரூர் பள்ளிக்கூடத்துக்கு சென்றவன் தான். அதற்கு பிறகு நான் எந்த வித்வானையும் பார்த்து பரிச்சயம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நான் பார்த்த வித்வான்கள் எல்லாம் பேராசிரியர், நாவலர், நெடுஞ்செழியன் போன்ற இந்த வித்வான்கள் தான் எனக்கு தெரியவே தவிர, எல்லாம் பெரிய மகா வித்வான் அறிஞர் அண்ணாவை தான் எனக்கு தெரியவே தவிர, நான் இடுப்பிலை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சுயமரியாதை அந்த தன்மைக்கு அந்த இளம் வயதிலேயே என்னுடைய தலை வணங்க மறுத்த காரணத்தால் தான் இன்றளவும் தன்மான இயக்க தொண்டராக நான் இருக்கின்றேன். என்னை கேட்டார்கள் நிருபர்கள், ஒரே வரிகளை சொல்லுங்கள் சார், உங்களுடைய உரிமையை பற்றி, உங்களுடைய தன்மையை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஒரே வரியிலே சொல்லுங்கள். நான் சொன்னேன், ஒரே வரியிலே கேட்கிறீர்களா? நான் மானமுள்ள சுயமரியாதைக்காரன். இதுதான் குறை.